பெற்றோர்கள் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். நட்சத்திர பள்ளி குழந்தைகள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே நீங்கள் நிறைய பேர் விமானத்தில் பயணம் மேற்கொள்வதற்கு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டோம். இப்பொழுது மீண்டுமாக நம்ம ஒரு ஷிப்பில் பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம். அதற்காக கேரளா கவர்மெண்ட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஷிப்பில் பயணம் பண்ணுறதுக்கு டைட்டானிக் போன்ற ஒரு ஷிப் பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். வருகின்ற 6ஆம் தேதி நம்மளுடைய +1 குழந்தைகள், அன்பு குழந்தைகள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே அதில் செல்ல இருக்கிறார்கள். அதே போன்று குழந்தைகளும் குழந்தைகளோட டீச்சர்ஸும் செல்கிறாங்க. இதில் பல நாட்டு கப்பல்களை அதில் பார்க்க முடியும், சன்செட் பார்க்க முடியும். நம்முடைய அதாவது விமானம் பயணம் மேற்கொண்ட குழந்தைகளுக்கு இது ஒரு புதிய வாய்ப்பாக இந்த ஷிப் அமைஞ்சிருக்கு. ஒரு டைட்டானிக் போன்ற ஒரு ஷிப்பில் பல்வேறு தொழில்நுட்பங்களையும் நம்ம நேரடியாக பார்க்க முடியும். இதில் எப்படிப்பட்ட தளங்கள் சற்றேக்கு 3-4 தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 தளங்களையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் மியூசிக் பிளேஸ் இருக்கும், ஃபுட்டுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும். நல்ல விதவிதமான ஃபுட்டு கொடுப்பாங்க, எல்லாமே ஃப்ரீ தான். அதே போல் நமக்கு இதில் வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த ஃபுட்டெல்லாம் ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும். அந்த லக்ஸூரியஸ் ரெஸ்டாரண்ட் உள்ளே இருக்கும். அதே போல் மீட்டிங் ஹால் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்லேயே மீட்டிங் ஹால் பாருங்கள். அதே போல் குழந்தைகள் ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் அது இருக்கும். அதே போல் குழந்தைகள் நீங்கள் டான்ஸு, பாட்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் இருக்கும். இந்த மாதிரியான இடங்களில் வந்து நமக்கு பயணம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இறைவனுடைய அருளால் கிடைத்திருக்கிறது. இஸ்மாயில் சாரும் நானும் அவங்களுடைய மாமாவும் சென்றது அந்த இடத்த நாங்கள் புக் பண்ணோம். நல்ல ஒரு அருமையான ஒரு சூழலில் சற்றேறக்குறைய சன்செட் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய வகையில் ஒரு இன்பமாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக இருந்து இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மேல் தளங்களில் போய் நின்று நிறைய பார்க்கலாம். கப்பல் விமானிகள் அவங்களுடைய மாலுமிகள் எப்படி கப்பலை செலுத்துகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அதனுடைய தொழில்நுட்பங்களை பார்க்கலாம். அங்கிருந்தபடியே மற்ற கப்பல்கள், பல நாட்டுகளுடைய கப்பல்கள், அதே போல் பேசஞ்சர் ஷிப்பு, அதே போல் உங்களுக்கு மீன்பிடி துறை சார்ந்தது, அந்த ஒவ்வொரு அதே போல் க்ரூட் ஆயில் ஏற்றிக்கொண்டு வரக்கூடிய இதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஜிப்து மாடல், ஈஜிப்து ஷிப்புடைய மாடல், அந்த பேட்டர்னில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்லணுன்றதுக்காக நேரடியாக அதில் போய் நானும் இஸ்மாயில் சாரும் பயணம் பண்ணோம். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்முடைய INS இந்தியன் நேவி ஃபோர்ஸுக்கான தயார் பண்ணப்பட்ட சற்றேற்குறைய 20,000 கோடியில் தயார் பண்ணப்பட்ட ஒரு ஷிப்பை நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா விமானங்கள் தாங்கப்பட்டு போர் விமானங்கள், இதெல்லாம் போர் விமானங்கள் இதிலே இருக்கும். இது முதலில் மேக் இன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு போர் விமானம், போர்க்கப்பல். இதில் தான் விமானங்கள் இங்கிருந்தபடியே சென்று அட்டாக் பண்ணக்கூடிய எல்லா தகுதிகளும் நிறைந்த ஒரு பெரிய இடம். அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து ஹாலு, மீட்டிங் ஹாலு, நிறைய உங்களுக்கான தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய இடம். இதுமாரி ஒரு பிளேஸு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வியக்கத்தக்க வகையில் ஒரு 5 ஸ்டார் ரேஞ்சில் ஒரு கப்பலில் இருக்கும். அதனால் நீங்கள் முழுவதுமாக இந்த கப்பல் பயணத்தில் வந்து வெறும் பயணம் பண்ணுவது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை பார்க்கலாம். INS நம்ம பார்க்குறதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. இதில் நமக்கு அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் லாபியில் நின்றபடி நீங்கள் மற்ற இடங்களை வாட்ச் பண்ணலாம். அதே போல் வந்து உள்ளுக்குள்ளே உட்கார்ந்தபடி ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டு நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாம். ஒவ்வொரு நேரத்துலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஒரு லாரி பாருங்கள், கப்பல் உள்ளே போகுது. இந்த லாரி பார்த்தீங்கன்னா கப்பல் உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாம் உள்ளே போகும். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்ஸ் லாரி உள்ளகள் போயிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ ஷிப்பு உள்ளே தான் போகுது. இந்த லாரியெல்லாம் இப்போ வந்து ஷிப்பு உள்ளே போகுது, கப்பல் உள்ளே போகுது. இந்த கப்பல் நடுக்கடலுக்கு போகும். அங்கே நிற்கக்கூடிய பெரிய கப்பலில் இந்த சரக்குகள் எல்லாம் போகும். பாருங்கள் எத்தனை லாரி போயிட்டு பாருங்கள். நான் பார்க்கும்போது 20 லாரி நான் எண்ணினேன். இந்த ஷிப்பு உள்ள 20 லாரி என்ன, 20லுமே பெரிய பெரிய லாரிகள். இவ்வளோ பெரிய லாரியும் இதில் ஏற்றி இதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல போய் அன்லோட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய லோடிங் பண்ணிவிட்டு இதை அன்லோட் பண்ணிவிட்டு மீண்டுமாக கரைக்கு வரக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கலாம். நிறைய தொழில்நுட்பங்களை பார்க்கலாம். சற்றேறக்குறைய 70% மேற்பட்ட எல்லாமே நமக்கு ஆர்னமெண்ட்ஸு, ஃபுட்டு, ஃபியூலு எல்லாமே கடல்லேருந்து கிடைக்குது. நேரடியாக பார்க்கலாம். மாலுமிகளுடைய நேரடி பணிகள் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பணி பண்ணுறாங்க அப்படியே பார்க்கலாம். க்ரூஸில் நாம் இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு வாய்ப்புகள் பார்க்கலாம். அதே போல் சன்செட் பார்க்கலாம். சன்செட் வந்து நேரடியாக பார்த்தீங்க ஒரு பிளானட் வந்து கடலுக்குள்ளே இறங்கினா எப்படி இருக்கும் அதே போல் இருக்கும். இதையே வந்து ஈவினிங்கில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் குழந்தைகளுக்கு. இந்த சன்செட் எல்லாம் வந்து நேரடியாக கடலில் சென்று பார்க்குற, கடல் ஓரத்தில் இருந்து பார்த்துருப்போம். ஆனால் கடலில் இருந்து பார்க்கும்போது இன்னும் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். இறைவனுடைய பெரிய வல்லமைகளை நாம் அங்கே பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இறைவனுடைய வல்லமைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எவ்வளோ அற்புதமான இடம். அதே போல் இந்தியா என்பது ஒரு தீபகற்ப நாடு. எவ்வளோ தண்ணீரால் 70% வந்து மூழ்கப்பட்டிருக்கிறது, நிறைவாக இருக்கிறது என்பதை நேராக பார்க்கலாம்.
பார்க்கலாம், நைட்டில் பார்க்கலாம். நைட்டில் வந்து அதனுடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்படி எல்லா ஏற்பாடுகளும் இப்போதைக்கு +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு ஏற்பாடு நடக்கும். விமானத்தில் பயணம் சென்றவர்கள் கப்பலிலும் பயணம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பு குழந்தைகள், பயணம் செல்ல இருக்கின்ற அன்பு குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பெற்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு குழந்தைகள், தொடர்ந்து நம்ம நட்சத்திரப்பள்ளி குழந்தைகள் இன்னும் வாய்ப்புகளை அதிகம் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவனுக்கு நன்றி. பெற்றோர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குட் நைட் ஆல் ஆஃப் யூ. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பை.